ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான அவகடோ டோஸ்ட் தான் நம்ம செய்ய போறோம் என்னோட ஸ்டைல்ல. வாங்க எவ்வளோ ஈஸி அண்ட் குயிக்கா நம்ம செய்யறோம்னு வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம 3 அவகடோ எடுத்திருக்கோம். அது 3ல் ஒன்று வந்து நான் ஆல்ரெடி இப்படி பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் என்னடெல்லாம் பிளாக்காக இருந்தது. இப்போ நம்ம உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அவகடோது கலர் இப்படி இருக்கணும். க்ரீன் கலரில் நம்ம அவகடோ எடுத்தோம்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும். இது இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இது இப்படி நம்மளுக்கு உள்ளே போகணும். பார்த்தீங்களா, உள்ளே போயிடுச்சு. இது இப்படி உள்ளே போகுது அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. கசப்பு தன்மையும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி அவகடோவை எப்போவுமே நம்ம நீல வாக்கில் தான் இப்படி கட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ரொம்ப டைட்டா இருக்கு, இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதுலயும் பாத்தீங்களா லைட்டா பிளாக் கலர்ல இருக்கு. இது இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம பவுல்ல சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 அவகடோவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவகடோவை நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 2 டேஸ் கழிச்சு செய்யலாம், 3 டேஸ் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். எப்போவுமே அவகடோவை எப்போ நம்ம செய்கிறோமோ அன்றைக்கே வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிடணும். நானும் 2 டைம் வாங்கிட்டு வந்து கெட்டு போயிடுச்சு, செய்யவே முடியல என்னால். அதனால இப்போ நான் மார்னிங்காகவே வாங்கிட்டு வந்துட்டு இப்போவே செய்ய ஆரம்பிக்கிறேன். எப்போ நம்ம வாங்கிட்டு வரோமோ அன்றைக்கே எப்படியாவது மெனக்கட்டு டைம் எடுத்து நம்ம இதை செஞ்சிடணும். அவ்வளோதான். இப்போ இது 3 அவகடோவும் நம்ம இது பண்ணிட்டோம். இப்போது அவகடோவை எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உடனே இதில் நம்ம லெமன் சேர்த்துடணும். அப்படி நம்ம லெமன் சேர்க்கல அப்படின்னா இது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக நம்மளோட அவகடோ பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சைடில் வச்சிடலாம். வெங்காயம் நம்ம சாப்பிங் போர்ட்லலாம் கட் பண்ண போகிறது இல்லை, கையால் தான் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சின்ன பீஸாக இங்கே பாருங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு. கிட்ட இப்படி நம்ம லைன் போட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பெருசாக வெங்காயம் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை கட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. இப்போ தக்காளியை இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க இந்த சென்டர் பார்ட்டை இப்படி கட் பண்ணிட்டு, இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த விதையை இப்படியே நம்ம நீக்கிடலாம். இது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் தக்காளி சேர்க்குறோமே தவிர அந்த புளிப்பு தன்மை நம்மளுக்கு அதிகமாக வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் லெமன் சேர்த்துருக்கோம். இதையும் நம்ம ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வெட்டிக்கும். இது ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதுவும் இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். ஒரு 1/2 கேப்சிகம் நான் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன், ஏன்னா இதோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கேரட் துருவி வச்சிருக்கேன். தேங்காய் துருவோம் இல்லையா நம்ம, அதால துருவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். 1/2 கேப்சிகம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நான் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் காயான தக்காளியாக நம்ம எடுத்துக்கிட்டா பெட்டர். இதில் இப்போது ஒரு சாப் ஆனியன் ஃபைன்லி சாப் பண்ணியிருக்கோம் நம்ம, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேரட் துருவி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம,
தேங்காய் துருவுறத வச்சு அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஃபைன்லி சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே போட்டு நம்ம நல்லா ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். நல்லா ஒரு க்ரீமி பட்டர் மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக முட்டை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. முட்டையில் வெறும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன்னா இந்த அவகேடோ டோஸ்ட்ல நிறைய பேர் பாயில் எக்கு கூட ஸ்ப்ரெட் பண்ணி அந்த அவகேடோ கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி செய்வாங்க. ஆனால் அது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் இப்படி ஆம்லெட் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா உப்பி வந்துருச்சு நம்மளோட ஆம்லெட். இப்போ நம்மளோட முட்டை இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். முட்டை வேவுற நேரத்துலேயே நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன் ப்ரெட்டில். அதை நம்ம ஒன்று ஒன்றா வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே மொசரெல்லா சீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஒரு பிரெட்டாக நம்ம இப்படி எடுத்து வறுத்து வச்சிருக்க முட்டையை இது மேலே வச்சு இதுக்கு மேலே நம்மளோட அவகேடோவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்க, இன்னொரு பிரெட்டை வச்சு இதை இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக குயிக்காக நம்மளோட அவகேடோ டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.